எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். பேஷண்ட்டுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே மேடம். ஃபோன் வச்சுட்டேனா? சும்மா தெரியாத மாதிரியே கேட்காதீங்க சகல. ஆமா, நீங்களும் லவ் மேரேஜ் தாங்க கேள்விப்பட்டேன், உண்மையா? அது உண்மைதான். நானும் ரோகிணியும் லவ் பண்ணி தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சூப்பர். ஆமா, உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? அதெல்லாம் எத்தனை, எவ்வளவு? நான் எதையா சொல்றது, எதை விடுறது? ஒன்னா ரெண்டா? பரவாயில்ல சகல, அதுல இருந்து 1 2 ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்போம். சகல, ஏன் சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல, நீ இப்போ இவ்வளவு ஜாலியா பேசுறத உன் ஆளு துர்கா பார்த்தா உன் நிலைமை என்னன்னு யோசிச்சேன். சிப்பு வந்துருச்சியா, சிப்பு வந்துருச்சு. அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. ஐயோ, துர்கா, நீ இன்னும் போகலையா? போனை மறந்த நீ எடுக்க வந்தா நீ இப்படி ஜாலியா அரட்டை அடிச்சிட்டு இருக்க. இல்ல துர்கா, இல்ல, அது வந்து போனை மறந்துட்டு போனது நல்லதா போச்சு. இல்லைன்னா உன் ஃப்ராடுத்தனம் எனக்கு தெரியாமே போயிருக்கும். சொல்லுவியா? போய் சொல்லுவியா? சொல்லுவியா? 420 லூசு, ஃப்ராடு ஃப்ராடு. சொல்லுவியா? போய் சொல்லுவியா? உன்னெல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுத்தோம்ல. ஏய் துர்கா, என்ன மாமா? மறுபடியும் போன மறந்து வச்சுட்டு போறியம்மா? எப்பா பெங்களூரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உன் லவ் சக்சஸ் ஆயிடுன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளே இப்படி இழுத்து மூடிட்டு போறாளே. இல்ல சகல, என் லவ் இப்பவும் சக்சஸ் தான். எப்படி சொல்ற? அவ அடிக்கும் போது அவ அடியில அன்பும் அவ பார்வையில பாசத்தையும் காட்டுறாளே, அத நீங்க பாக்கலையா? பாசத்தை பாக்கலையா? இந்த பேஷனை தான் பார்த்தேன். பரவாயில்ல சகல, லவ்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம் இல்லையா? ஏன்னா நாங்க இப்ப லவ் பேர்ட்ஸ். சாமுண்டீஸ்வரி, ஏய் நில்லு. இப்ப எதுக்கு இங்க வந்த? அதான் யாக பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, திரும்ப எதுக்கு இங்க வந்திருக்க? முதல்ல வெளியே போ. இரு இரு இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் இப்படி படபடன்னு பேசுற? நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கொஞ்சம் கேளு. எல்லாம் கேட்ட வரைக்கும் போதும். என் பொண்ணு மாப்பிளையும் சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த ஊருக்கே வந்தேன். வந்த இடத்துல என் புருஷன் பட்ட அவமானம் எல்லாம் போதாதா? என்னமோ பொல்லாத பூஜை செய்யறேன்னு வர சொல்லிட்டு போலீஸ் லாக்அப்ல உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அவரை. இப்ப இன்னும் வேற என்ன அசிங்கத்தை பண்ணலாம் நீங்க வந்திருக்க? இரு சாமுண்டீஸ்வரி, வார்த்தைங்களை நெருப்பா அள்ளி வீசாத. என் புள்ள அந்த யாக பூஜையை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக யாரோ செஞ்ச சதிதான் அது. அது யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஆமா, கிழிச்ச வாய் சவடால் தான் உன்கிட்ட இருக்கு. காரியத்துல ஒன்னையும் காணும். ராஜா சேதுபதி குடும்பம்னு பெரிய பேரு வேற. மத்தபடி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஈஸ்வரி,
எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு வந்துட்டோம். அம்மா எதுக்காக வந்திருக்கான்னு கொஞ்சம் கேட்போமே. ஏன் உங்க குடும்பத்தை பத்தி பேசின உடனே அப்படியே கோவம் பொத்திக்கிட்டு வருதோ? நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என் மேலேயே கோவப்படுறீங்களா? சரி, இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? உங்க எல்லாருக்கும் கும்பச்சோறு கொண்டு வந்திருக்கேன். கும்பசோரா? என்ன புதுசா கும்பசோரன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? இது புதுசா ஒண்ணு இல்லம்மா, பரம்பரை பரம்பரையா நம்ம ஊர்ல பண்ற வழக்கம் தான் இது. என்னது கும்பசோரா? இத பத்திலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது ஒண்ணு இல்ல மாப்ள, கும்பாபிஷேகம் வருதுல்ல, அதனால ஊரே ஒண்ணு கூடி அம்மனுக்கு சோறு படைப்பாங்க. அந்த கும்பசோறு தான் இது. யாக பூஜையில என் புள்ள உக்காந்தால, யாக பூஜையில உக்காந்தவங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த சோறை சாப்பிட்டா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வாங்கன்னு ஐதீகம். அதுக்கு தான் இந்த கும்பசோரை எடுத்துட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கணும்ப்பா, அதனால தான்ப்பா எடுத்துட்டு வந்தேன். ஓ, கும்பசோரையே இப்பதான் கேள்விப்படுறேன். இதுல இவ்வளவு மேட்டர் இருக்கா? மாப்பிள பேசாம இருங்க. ஏ கிழவை, கும்பசோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். முதல்ல இங்க போ. ஏமா சாமிக்கு படைச்ச சோறு வேண்டான்னு சொல்றீங்க? பாட்டி மேல இருக்கிற கோவத்துல அவங்க செய்யற நல்லது கூட உனக்கு தப்பா தெரியுதுல்ல? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. இன்னைக்கு சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க, நாளைக்கு வேற எதையாவது எடுத்துட்டு வந்திருக்கேன்னு அதுக்கும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இந்த கிழவியோட நோக்கம் இப்படி எதையாவது சொல்லி இங்க வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மட்டும்தான் இந்த பொம்பளையோட நோக்கம். ஐயோ ஈஸ்வரி, நீ எல்லாத்தையும் குதர்க்கமா தான் யோசிப்பியா? நல்ல விதமா யோசிக்கவே மாட்டியா? அப்படியே அவங்க வந்தாதான் என்ன தப்பு? இது அவங்க பையன் வீடு தானே. என்ன அம்மாவுக்காக ரொம்ப பறிஞ்சு பேசுறீங்க? உங்களை யாக பூஜைக்கே விட்டுருக்க கூடாது. அதுதான் நான் செஞ்ச தப்பு. ஏய் கிழவி, நீங்க வந்தாலே எங்களுக்கு பிரச்சனை தான். இப்படி அதையும் இதையும் எதையாவது எடுத்துட்டு வந்து ஒட்டி உறவாடலாம்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. பேசாம உன் சோத்தை தூக்கிட்டு போ. சாமுண்டீஸ்வரி, கோவமா பேசாத. நீ இந்த சாமி சோத்தை வாங்கிக்க. நீங்க எல்லாரும் இதை சாப்பிட்டா நல்லது நடக்கும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் என்ன வேணா திட்டு, பரவாயில்ல. ஆனா இந்த சாமி சோத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லாத தாயி. என்ன என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இன்னும் ஏதாவது மோசமா பேசுறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. அம்மா, பாட்டி மேல உங்களுக்கு தனிப்பட்ட கோவம் இருக்கலாம், அதுக்காக இப்படியா சாமி படையல் மேல காட்டுவீங்க? வேண்டாமா, இதுல உங்க வீராப்ப காட்டாதீங்க. அத்த, சாமி சாப்பாடு தானே, இதுல என்ன இருக்கு, வாங்கிக்கலாமே. மாப்பிள, ஆமா ஈஸ்வரி, சாமி விஷயத்துல விளையாடாத. அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. இந்த கிழவி குடும்பத்துல இருந்து யாரும் இங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னடானா சாமி சோற வாங்கிக்க சொல்றீங்களா? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த கிழவி இங்க நின்னாலும் ஒரு பருக்க கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. சாமுண்டீஸ்வரி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நான் என்ன சொல்ல ஏய் வரேன்? கிழவி, உன்னை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என் கண்ணு முன்னாடி நிக்க பாப்பா. அதான் அக்காவே சொல்லிட்டாங்கல, அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போய் அவங்க வேலையை பாருங்க. ச்சே, தலடி.
முருகா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் என்னை இப்படியே சோதிச்சுக்கிட்டே இருப்பேன்? என் மருமக ஒவ்வொரு முறையும் என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி திட்டி அனுப்புறா. நான் எந்த தப்பும் பண்ணலையே சாமி. செய்யாத தப்புக்கு நான் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பேன்? என் பிள்ளையும் என் மருமக ஆட்டி படைக்கிற கைபொம்மையா மாறிட்டான். அவனை சொல்லி குத்தம் இல்ல. எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். இதை நீ நிறைவேற்றி வைக்க மாட்டியா? இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படி என் 2 குடும்பமும் ஒண்ணு சேரும்? வேண்டாம் சாமி, என்ன சோதிச்சதெல்லாம் போதும். சீக்கிரமே என் மருமக மனசு திருந்தி எங்க 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா வாழணும் சாமி. கடவுளே, முருகா. பாட்டி, வாயா. பாட்டி, நீங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டீங்கன்னு தெரியும். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் அத்தை பேசும்போது நீயும் பார்த்துக்கிட்டு தானப்பா இருந்த. நான் என்ன உறவு கொண்டாடுவா இங்க வந்தேன்? நான் இந்த கும்பசோரை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு தானையா வந்தேன். இதை சாப்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது, பேரன் பேத்திங்களுக்கு நல்லது. முக்கியமா யாக பூஜையில நீயும் உன் மாமனும் உக்காந்தீங்கல்ல, நீங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுப்பா. இதை கொடுத்துட்டு போலான்னு தானே வந்தேன். அதையெல்லாம் தெரிஞ்சுக்காம அவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறா. எப்படி என்ன அவமானப்படுத்தி அனுப்பி வச்சான்னு பார்த்தல. என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. பாட்டி, அவங்களுக்கு உங்க மேல இருக்க கோவம் இன்னும் போல பாட்டி. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்குப்பா? நான் போய் சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாளா? கோவமாவே இருப்பாளா? பாட்டி, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படிப்பா பேசுறது? 1 வருஷமா 2 வருஷமா 25 வருஷமா ஒருத்தி கோவமாவே இருப்பாளா? கோவமே தீராதாப்பா? இது எல்லாமே சீக்கிரமா மாறிடும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். அத்தைக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிடலாம் பாட்டி. அந்த ஒரே நம்பிக்கையில தாய்யா என் உசுரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் அப்ப முருகனும் நீயும் நல்லபடியா நடத்தி காட்டுவேங்கிற நம்பிக்கையில தாயா இருக்கேன். கண்டிப்பா நடக்கும் பாட்டி, கவலைப்படாதீங்க. இப்ப என்ன, இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடணும், அவ்வளவுதானே பாட்டி? ஆமாய்யா, நீங்க எல்லாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா என் மனசுக்கு சந்தோஷமா இருக்குய்யா. சரிங்க பாட்டி, அதை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எப்படியா? உன் அத்தைக்காரி தான் ஒரு அரிசி பருப்பு கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டாலே. எப்படி எல்லாரையும் சாப்பிட வைப்ப? இல்ல பாட்டி, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சாப்பாடை அவங்க எல்லாரையும் சாப்பிட வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கொடுங்க பாட்டி. நீங்க நிம்மதியை வீட்டுக்கு போங்க. இந்த சாப்பாடை வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அது போதும்பா, அது போதும் எனக்கு. சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரேன். அப்பா கடவுளே, என் பேராண்டி சொன்ன மாதிரி நல்லபடியா எல்லாம் நடக்கணும். உன்னதாயா நம்பி இருக்கேன் சாமி. என்ன சகல, இதென்ன கையில பையி? எப்பா, இது பாட்டி கொண்டு வந்த பை மாதிரில இருக்கு. அதே பை தாங்க. அத்தை தான் இந்த சாப்பாடை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாட்டி வேற சோகமாயிட்டாங்க, கோயில்ல தான் இருந்தாங்க. அதான் அவங்ககிட்ட போய் ஆறுதல் சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். அடா ஆமாப்பா, அத்தை பேசினப்ப எனக்கே பயங்கர கஷ்டமாயி போச்சுப்பா. அத்தை சில விஷயத்துல ரொம்ப ஹார்டா பிஹேவ் பண்றாங்கப்பா. அத்தை ரொம்ப கோவமா இருந்தாங்களா, அந்த டைம்ல பாட்டிக்கிட்ட எதுவும் பேச முடியலப்பா. தப்பா எடுத்துக்காத. பாட்டிக்கிட்ட இருந்து இந்த சாப்பாடை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க சாதாரணமாகவே ஆனாங்க. இந்த சாப்பாடு எப்படியாவது எல்லாரும் சாப்பிட வைக்கணுங்க. எப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களேப்பா. எப்படிப்பா இந்த சாப்பாடை எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது? இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு. அப்படி பண்ணா எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க. என்ன ஐடியாப்பா? ஐயோ, சரியான ஐடியாப்பா. சூப்பர் சகல. நீ பேக்க கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்.
நீ சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். அம்மா சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடலாம். இதோ மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் வராரு. வந்துட்டாரு. சாப்பிடலாம் வாங்க. சரிங்க அத்தை. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பாடி, யாரு பக்கத்துக்குள்ள உள்ள போய் சேர்த்துறணும். என்ன இது திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு? இப்ப எப்படிம்மா சாப்பிடுறது? இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம். அதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சே. ஐயோ வெயில் காலமா இருக்கே, ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல. ஏன் எல்லாரும் இப்படி புலம்புறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்களா?